சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு வேற லெவலில் இருக்குது. சூப்பரான சாப்பாடு. இது பார்த்தீங்கன்னா பழைய சோறு தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் பாருங்கள். இது சின்ன வெங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாங்க. இது வீட்டிலையே போட்டு நல்ல தயிரில் ஊற வச்ச மோர் மிளகா. அதோட கொஞ்சம் காய்கறி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம்பார், இதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. அதையும் சேர்த்து இதை எப்படி சாப்பிடுவோம் பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? சாதத்தை சாப்பிட்டுட்டு அதோடு சேர்த்து இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தாங்க சூப்பரான சாப்பாடு. டெய்லியுமே சாப்பிட்டாங்க. நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது சண்டே ஸ்பெஷலாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த மோர் மிளகாய்க்கும் அடுத்த சின்ன வெங்காயம் அருமையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்போதுமே சாதத்தோட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, வேற லெவலில் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இதாங்க சண்டே ஸ்பெஷல். என்ன பார்த்தீங்கன்னா மற்ற டிஃபன் சாப்பிட்றத விட இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஃபுட்டு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு. இந்த மோர் மிளகா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப சூப்பர். நம்ம காரம் அதிகமாக இல்லாமல் நல்லா மோர் தயிரில் ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ண மிளகா. எக்ஸலன்ட், சூப்பர். இந்த மாதிரி சாப்பாடை நான் பார்த்ததில்ல. நீங்களும் இதே மாதிரி வாரம் சண்டே ஸ்பெஷலாக இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் திருச்சி அம்மு சமையல். ஓகே, இதில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. அடுத்த வாரத்தில் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா? சிறப்பாக இருந்துச்சா? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உங்கள் ஹெல்த் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட வீடியோஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.